போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்காங்க எல்லா குடும்பமும். அப்பதான் அந்த நேரத்தில் எங்கள் பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் தெரியாமலே ஒரு பெரிய சம்பவம் நடக்கவும் செய்யும். இங்கே இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக ஒரு கடையிலேருந்து ஒரு ஆட்கள் வந்து தேடி வரவும் செய்கிறாங்க. வாங்க சார் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க. என்ன மேடம் எப்போதுமே பிஸி தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார் பிஸி தான், என்ன பண்ணுறது, நாம் இந்த வேலைக்கு வந்துட்டா நாம் வேறு எதையும் பார்க்க முடியாதுல்ல, நம்ம தொழிலில் நம்ம கடமையும் நமக்கு கண்ணியமும் ரொம்ப முக்கியம்ல, அதான் ஒரு கேஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ வரதட்சணை புகார்னு சொல்லிட்டு இந்த அம்மா தான் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அங்கே வந்திருக்கவங்க அந்த நின்றுட்டு இருக்க லேடியையும் மாணிக்கத்தையும் பார்த்ததும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. யார் இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க 2 பேர் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஆமாம் சார், அவங்க பொண்ணுக்கு ஏதோ 80 பவுனில் நகையெல்லாம் போட்டு சீரியஸ் ஆனோன்னு எல்லாத்தையும் கிராண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க போல, இப்போ வரதட்சணை கேட்டு இன்னமும் கொடுமைப்படுத்துறதா சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும், இல்லை சார் இல்லை மேடம் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, மேடம் உங்களுக்கு எங்களை பற்றியும் தெரியும், எங்கள் தொழிலை பற்றி நல்லா தெரியும்ல அப்படின்னு வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கிட்டே கேட்க, ஏன் சார் அதான் எனக்கு நல்லா தெரியுமே, நீங்கள் பெரிய நகைக்கடை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நகைக்கடை தான், ஆனால் என்ன நகைக்கடைன்றது உங்களுக்கு தெரியல, இந்த அம்மா பற்றி உங்களுக்கு தெரியாது. இந்த அம்மா தான் இங்கே சில நாட்களுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கின நகையெல்லாம் கருத்து போச்சு, அதனால் அதே மாதிரி நகை வேணும்னு சொல்லி என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிச்சு. வேறு வழி இல்லாமல் அதே மாதிரி நகையே திரும்பவும் நாங்கள் கொடுக்கறதுக்கு லேட் ஆகிட்டு, கடையில் பண்ணாத பிரச்சனையே இல்லை, அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி அனுப்புறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான இங்கே இன்ஸ்பெக்டர் அதிர்ந்து போயிட்டு கேட்க, ஆமாம் மேடம் எல்லாம் அதே மாதிரி நகை வேணும்னு சொல்லி நான் எப்படியெல்லாம் முதல்ல இந்த நகையெல்லாம் வாங்கிட்டு போனாங்களோ அந்த நகையை அப்படியே கொண்டு வந்து கொடுத்து நகையெல்லாம் கருத்து போச்சு, இதே மாதிரி நகை வேணும்னு சொன்னாங்க. சரி கருத்து போனால் விடுங்க மேடம், நாங்கள் இது மாதிரி இல்லாமல் வேறு புது மாடல்லாம் இருக்குது அதை காற்றும் வாங்கிக்கோன்னு சொன்னால் அதை கேட்கவே இல்லை, இதே நகை தான் வேணும்னு சொல்லி அதே போல் செஞ்சு வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானான்னு சொல்லி கேட்க, அன்றைக்கி நான் கடையில் நடந்த பிரச்சனை அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வேணால் விசாரிச்சு பாருங்கள், இதில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி அதிர்ந்து போயிட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த லேடி பொய் சொல்கிறாங்கன்னு தான் தோணுது, தன் பொண்ணுக்கு 70-80 பவுனில் நகையை போட்டேன்னு சொல்கிறாங்களே அது கூட பொய்யா தான் இருக்கும் போல, ஏன்னா என்கிட்ட வாங்கிட்டு போன கணக்கு கூட அந்த அளவுக்கு தான் இருக்கும், அந்த அளவுக்கு தான் சொல்லி ஏமாற்றவும் முடியும் ஒருத்தவங்களை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டேன் இன்ஸ்பெக்டர் அதிர்ந்து போக, இங்கே சரி இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அந்த கடையிலேருந்து வந்தவங்க வந்துட்டு, சரிங்க மேடம் முக்கியமான ஃபங்க்ஷன் விஷயம், வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க போனோம், நீங்கள் அங்கே இல்லை அதான் இங்கே நேராகவே கொடுக்க வந்துட்டோன்னு இன்விடேஷனை கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க. போனதுக்கு பிறகு இங்கே தான் இருக்க கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி, அந்த பொண்ணுக்கு நகை போட்டேன்னு சொன்னாங்களே அந்த 80 பவுன் நகையும் இப்போ என் டேபிளுக்கு வந்தாகணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க. உடனே கோமதி தான் தன்னுடைய லாக்கரில் எல்லாம் வச்சுருக்காங்க, அவங்க மூலமாக நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரவும் செய்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து வச்சதுக்கு பிறகு என்னாச்சு எதுக்காக இந்த நகையெல்லாம் கேட்குறாங்கன்னு ராஜுக்கும் புரியலை, அங்கே இருக்க சரவணன் பாண்டியனுக்கு புரியவே இல்லை. 70 பவுன் நகையை கேட்டு நம்ம டார்ச்சர் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, அதான் திரும்ப அந்த நகையை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இனிமேல் எதுக்குங்க அவளே வேண்டான்னு முடிவு பண்ண பிறகு அவங்க வீட்டு நகை மட்டும் நமக்கு எதுக்கு, அதை நம்ம நேரடியாகவே கொடுத்துருக்கலாம், அவங்க கேட்கவே இல்லைனாலும் நம்ம கொடுத்துருக்கணும், இல்லை நம்மக்கிட்ட வந்து கேட்டாவது இருந்திருக்கணும், இப்படி ஸ்டேஷன் மூலமாக அசிங்கப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு கோமதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டேஷனில் இருக்கவங்க, என்னம்மா இதெல்லாம் உங்கள் வீட்டு நகை தானே அப்படின்னு சொல்லி கேட்க, பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் வாயே திறக்க முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுது. அதை பார்த்துட்டு நிற்கவும் செய்கிறாங்க. சொல்லுங்கம்மா இதெல்லாம் நீங்கள் போட்ட நகை தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே தங்கம் இல்லை, எல்லாமே கவரிங் நகைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல, ஐயோ அப்போ நாங்கள் போட்ட நகை எல்லாத்தையுமே இவங்க மொத்தமாகவே மாற்றிட்டாங்களா, பார்த்தீங்களா மேடம் இங்கே எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த புது நாடகத்தை இங்கே பாக்கியம் ஆரம்பிக்கும் போது அங்கே நின்றுட்டு இருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டரே பல்லான்னு ஒரு அறைய பாக்கியம் கன்னத்தில் விட, பாக்கியம் நேரடியாக போயிட்டு கோமதி காலில் விழுந்துடுறாங்க. நிமிர்ந்து பார்த்தா கோமதியோடைய குடும்பம் மட்டுமே தான் அவங்க கீழே படுத்திருக்கிறதுக்கு நேராக நிற்கவும் செய்ய, அப்படியே எழுந்து நின்று இங்கே பாவமாக பார்க்க, எதுக்கு மேடம் என் ஒய்ஃப் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு மாணிக்கம் பக்கத்தில் வரேன், இன்னொரு அடி எடுத்து வச்சேன், உன் பொண்டாட்டி இனி காலை முழுக்க ஜெயிலே கிடக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் என்னாச்சு அப்படின்னு அங்கே நிற்கிற பாண்டியனை கேட்குறாங்க, கோமதியும் கேட்குறாங்க. இவங்க அவங்க வீட்டு பொண்ணுக்கு போட்ட நகை எல்லாமே கவரிங், அது கூட தெரியாத அளவுக்கு தான் இந்த குடும்பமே இருக்காங்க. ஆனால் இப்போ தானே தெரியுது யார் மேலே தவறு இருக்குன்னு, இந்த குடும்பத்துக்கு நீங்கள் என்ன நகை போட்டிங்கன்னு கூட தெரியல, அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க எப்படி வரதட்சணை கேட்டு இங்கே கொடுமைப்படுத்தியிருக்க முடியும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. வாயை திறக்க முடியாமல் பாக்கியம் நிற்க, ஒரு குடும்பத்தையே ஏமாத்தினது நீ, இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது நீ, சொல்லப்போனால் உன்னை தூக்கியில் உள்ளே வச்சுருக்கணும், என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்னு கேட்க, பாக்கியம் அழுதுகிட்டு நிற்க, அங்கே நிற்கிற மாணிக்கமும் அப்படியே கலங்கி போய் நிற்க, இன்னொரு பக்கம் இந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உண்மை தெரிஞ்ச அதிர்ச்சி தாங்க முடியாமல் நிற்கிறாங்க. அப்போ
அப்போ மாணிக்கம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம், எங்கள் பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் வயசு விஷயம், படிப்பு விஷயம், நகை விஷயம்னு எல்லாத்துலேயுமே போய் சொல்லிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் போலீஸ் வந்துட்டு அப்போ தான் உண்மையை தெரியுது. என்ன சொல்கிறீங்க, வயசு படிப்பான்னு சொல்லி கேட்கும்போது ராஜி விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், நடந்த விஷயம் முழுக்க முழுக்க ராஜி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, இன்ஸ்பெக்டருக்கு அதை கேட்டதும் பயங்கர கோபம் வருது. நின்றுட்டுருக்க இந்த பாக்கியத்தை மேலே. அப்போ மொத்த இதுவுமே இங்கே பொய்யான புகார் தான், அப்படி தானே? கான்ஸ்டபிள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, இந்த அம்மாவை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ வேணாம் மேடம், வேணாம் வேணாம் மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எங்கள் மாணிக்கம் கெஞ்சி கூத்தாடுறாங்க. இன்னொரு பக்கம், நீங்கள் சொல்லுங்கள் சார், தப்பான ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க, உங்கள் குடும்பம் மொத்தத்தையும் இங்கே கொண்டு வந்து அவமானப்படுத்திருக்காங்க, நீங்கள் என்ன கேஸ் வேணாலும் போடலாம், போடுங்க சார், நான் இப்போவே உள்ளே தூக்கி வைக்கிறேன்னு சொல்ல, பொறுமையாக இங்கே பாண்டியன் ஒரு பதிலை சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த குடும்பம் உள்ளே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, அவங்க பொண்ணு வாழ்க்கைக்காக இந்த பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இந்த கோபமும் என்னைக்குமே இருக்கும். அதே சமயத்தில் இந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கோ என் பொண்டாட்டிக்கோ என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் துளி கூட கிடையாது. எங்களை நீங்கள் விட்டால் மட்டும் போதும் மேடம். இவ்வளோ பெரிய உண்மை இன்னைக்கு இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததுனால தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த நகையை கேட்டு இல்லை, எதை கேட்டுமே நாங்கள் இவங்களை டார்ச்சர் பண்ண போகிறது கிடையாது. முறைப்படி டிவோர்ஸ் மட்டும் என் பையனுக்கு கிடச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் எங்கள் பாக்கியம் உடனே கோவப்பட்டு, என் பொண்ணுக்கு விவகாரத்தை கொடுத்துருவீங்களா, கொடுத்து பாருங்க, அப்புறம் இருக்கு என் பொண்ணுக்கு ஜீவனாம்சமா உங்க சொத்துல பாதியை கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்க போலீஸோ இன்னொரு பக்கம் இங்க கணத்துல அறைய விடுறாங்க பாக்கியத்துக்கு. அப்போ உன் பொண்ணை வச்சு இந்த மாதிரி எவனாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு அவன் மூலமா வர சொத்துக்களை ஆட்டையை போடுறதா நீ தொழிலா பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டதுமே பாக்கியம் அதிர்ந்து போக, என்ன மேடம் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லும்போது, நீ கேட்குற விதமே அப்படி தானே இருக்கு. ஒன்று நகைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டவளா இருக்க, இன்னும் சொத்தை வச்சுட்டு உன் பொண்ணு மூலமா வாங்கலான்னு இருக்க. அப்படி பார்த்தா நான் கேட்குற கேள்வி சரிதானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதுமே பாக்கியம் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. முதல்ல இந்த லேடியை உள்ளே கொண்டு போடுங்க சொல்லி திரும்பவும் தரன் உள்ளே இழுத்துட்டு போகும் செய்ய, பின்னாடியே மாணிக்கம் அழுதுகிட்டே போக, இங்கே வந்து நின்று ஸ்டேஷனில் நின்னவங்கக்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டரும், மன்னிச்சிருங்க சார், தப்பான ஒரு புகாரை அவங்க உங்கள் மேலே கொடுத்துருந்தாலும் நாங்கள் விசாரிச்சு பார்த்துருக்கணும். இல்லைனா என் ஃப்ரெண்டு மட்டும் இந்த நேரத்தில் இங்கே வந்து இன்விடேஷன் கொடுக்க வரலனா நான் உங்களை தான் விசாரிச்சிருந்திருப்பேன். சாரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மேடம் அப்படின்னு சொல்ல, சரி இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போடும் அப்படின்னு விடவும் செஞ்சிடறாங்க. அங்கே உள்ளே இருக்க பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் பார்க்குறாங்க. இந்நேரம் எனக்கு தெரிஞ்சவர் மட்டும் இங்கே வரலனா நீ சொன்ன இந்த பொய்யெல்லாம் நானும் நம்பிட்டு இருந்திருப்பேன்ல. ஆனால் எப்படி இருந்தாலும் விசாரிக்காமல் இருக்க போகிறதில்ல, என்ன கொஞ்சம் டிலே ஆகிருக்கும். இவ்வளோ சீக்கிரத்தில் உண்மை வெளியே வந்திருக்காது. எந்த நம்பிக்கையில் நீ இங்கே வந்து புகார் கொடுத்த? அவங்க வீட்டு குடும்பத்தில் இருக்க ஆட்கள் மேலே புகார் கொடுத்தா உன் பொண்ணு அந்த வீட்டில் சேர்ந்து வாழ வைப்பாங்கன்னு நினச்சியா? இனி காலத்துக்கும் அந்த வீட்டில் உன் பொண்ணு வாழ போகவே முடியாது. அதுதான் நடக்க போகுது. யாரால உன் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகுதோ இல்லையோ, ஆனால் உன்னால உன் பொண்ணு வாழ்க்கை நல்லாவே கெட்டு போகுது. ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளையும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். பொம்பளையை மட்டும் முடிவெடுக்க விட்டால் இந்த நிலைமைக்கு தான் வந்து நீங்கள் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இங்கே மாணிக்கமும் சரி மன்னிச்சிருங்க மேடம்னு கையெடுத்து கும்பிட்டாளுங்க. இதுக்கப்புறம் அழுது என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் பொண்ணு வாழ்க்கையை தான் ஒரேடியாக முடிச்சு விட்டுட்டீங்களே. சரி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராமல் இருங்க. முதல்ல உங்கள் பொண்ணு வாழ்க்கையை பொறுமையாக பேசி சரி பண்ண பாருங்கள். இல்லைனா இந்த மாதிரி ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்னு போனீங்கன்னா பாதிக்கப்பட வேண்டியது அவங்களா இருக்காது, நீங்களா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு எங்கள் போலீஸும் மிரட்டி தான் அனுப்பி விடுறாங்க. அதனால் பாக்கியம் மாணிக்க ரெண்டு பேருமே கவலையோட வெளியே வந்து நின்று புலம்பவும் செய்ய, எதுக்கு என்னை கேட்காம நீ இப்படி ஒரு முடிவெடுத்த? ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா நான் அப்போவே வேண்டான்னு சொல்லியிருப்பேன்னு மாணிக்க ஒரு பக்கம் இங்கே கோவப்பட, நான் என்னையா பண்ணுவேன் என் பொண்ணு வாழ்க்கைக்காகன்னு சொல்ல, தங்கமேல் உனக்கு மட்டும்தான் பொண்ணா, அப்போ எனக்கு பொண்ணு இல்லையான்னு சொல்ல, எல்லாத்தையும் தான் நீ தான் உளறிட்டேன்னு சொல்லும்போது, நானே சொல்லலைனாலும் அந்த இன்ஸ்பெக்டரே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம சொன்ன பொய்யெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீ தான் அவசரப்பட்டு இங்கே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து இருந்த மானத்தை இங்கே குழி தோண்டி புதைச்சிட்டேன். நகை விஷயமும் வெளியே வந்து இப்போ தங்கமேல் வாழ்க்கை மொத்தமாக போச்சு. இனி அவளால் அந்த வீட்டுக்கு போக முடியுமா? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு வெளியே வந்த மாணிக்கத்துக்கு இருந்த கோவத்துக்கு தாங்க முடியாமல் பாக்கியத்து கண்ணத்தில் பல்லான்னு ஒரு அறையை விட பாக்கியம் இங்கே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. மாணிக்கம் கோவமாக நடந்து போகவும் செய்கிறாங்க.